இந்த சிறு பிள்ளைகள் இப்பொழுது நமக்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே சின்ன ஒரு நிகழ்ச்சியை வந்து செய்ய இருக்கிறாங்க. சப்மிஷன். The sun comes up, the sun goes down. It does what God wants it to do. The buds open, flowers grow seeds. They do what God wants them to do. Clouds move in the sky. Raindrops fall to the ground. They do what God wants them to do. The moon shines at night. Stars shine too. They do what God wants them to do. I love my father. I love you, Father. I love my father. I obey my father. I obey my mother. I do all what they do. கோல்டன் ரூல். த கோல்டன் ரூல். மனுஷங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இந்த கோல்டன் ரூல் மற்றவங்க கிட்ட அன்பாகவும் நியாயமாகவும் இருக்க உதவுது. நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம பண்ணணும். அதுதான் கோல்டன் ரூல். இதுக்கு சில உதாரணங்களை நாங்கள் வந்து ஸ்கிட்டாக போட்டு காட்ட போகிறோம். இன்னைக்கு எங்கள் அம்மா எனக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சுருக்காங்களே. என்னாச்சு ஏஞ்சலின், என்ன தேடுற? எங்கள் அம்மா சாப்பாடு வைக்க மறந்துட்டாங்க. நீ உன் பேக்கில் நல்லா செக் பண்ணியா? ஆமாம், நல்லா செக் பண்ணேன். எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு.
ஹெலினா, கோல்டன் ரூல் உனக்கு ஞாபகம் இருக்கா? இந்தா ஏஞ்சலின், என் சாப்பாடுலேருந்து நீ கொஞ்சம் எடுத்து சாப்பிடு. தேங்க்யூ ஹெலினா. நல்ல காரியம் பண்ண ஹெலினா. உனக்கு பசிக்கும் போது மற்றவங்க சாப்பாடு கொடுக்கணும் எப்படி நினைப்பியோ அதே மாதிரி ஏஞ்சலினுக்கு நீ சாப்பாடு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்க. நீ கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிட்ட. ஹெப்சிபா, கோல்டன் ரூல் உனக்கு ஞாபகம் இருக்கா? உன் பேர் என்னது? என் பேர் பியூலா ஆராதனா. வா, நம்ம பயப்படாம வா. நம்மளுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா. பேர் பியூலாவா. ஹலோ பியூலா. ஹெப்சிபா, நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க. புதுசாக கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்டை இவன் நல்லா வெல்கம் பண்ணி ஃப்ரெண்ட் ஆகிட்ட. நீ கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிட்ட. என்ன புது கார்டு வச்சுருக்கேன், விளாடுமா? இந்தா இது உனக்கு, இந்தா இது உனக்கு, இந்தா. ஜோயல், உனக்கு கோல்டன் ரூல் ஞாபகம் இருக்கா? சூப்பர் ஜோயல். நீ மற்றவங்களை ஏமாற்றலான்னு நினைக்கும் போது ஏமாற்றலான்னு நினச்ச, ஆனால் நீ அவங்கள ஏமாற்றாமல் நேர்மையாக விளாண்ட. அதனால நீ கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிட்ட. அப்பா, வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாயிருச்சு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கேன். இன்னும் கீழே இவ்வளோ குப்பையாக இருக்குது. நான் இப்போ க்ளீன் பண்ண போகிறதில்ல. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பிரின்சி, கோல்டன் ரூல் உனக்கு ஞாபகம் இருக்கா? அம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் வேணால் இந்த வேலையை முடிச்சிடுறேன். தேங்க்யூ பிரின்சி. நல்ல காரியம் பண்ண பிரின்சி. உங்கள் அம்மாவுக்கு டயர்டாக இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கோல்டன் ரூலை ஃபாலோ பண்ணிட்ட.
இந்த தங்கச் சட்டம் அப்படிங்கிறது அதுதான். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்ம வந்து அதுதான் பொதுவாக நம்ம எதிர்பார்க்குறத நம்ம மற்றவங்களுக்கு செய்வதன் மூலமாக இந்த கோல்டன் ரூலை நம்ம வந்து நிறைவேற்றுறோம். அதை வந்து சின்ன சின்ன நிகழ்வுகளாக, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம வந்து இந்த காரியங்களை வந்து செய்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்தி கொள்ளுவோம். இதை பயன்படுத்த பிள்ளைகளுக்கும் நம்ம என்ன செய்வோம், கற்றுக் கொடுப்போம். சிறுவர் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். பயிற்சி கொடுத்த நாங்கள் பெற்றோர்களுக்கும், நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த பெற்றோர்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சிறுவர்களுக்கான ஒரு விசேஷித்த ஜெபத்தையும், சிறுவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை பிரின்சிபல் சார் முன்னாடி வந்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ஒரு சின்ன பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன ஜெபத்தையும் ஏறெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல நாளுக்காக தேவனை சோஸ்திருக்கேன். பிள்ளைங்க அருமையாக நாடகத்தின் மூலமாகவும் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதையும் அருமையாக செய்தார்கள். அவர்களுக்காக விசேஷத்தனமாக ஜெபிக்க எனக்கு கொடுத்த தேவனுக்கு கூடான கொடி நன்றி. நாம் யாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த விசேஷ நாளுக்காக நமக்கு நன்றி தகப்பனே. இந்த குளோபல் சில்ட்ரன்ஸ் டே 2025 மூலமாக இப்போ பிள்ளைகளிடத்திலே நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. பிள்ளைகள் வளரும்போது உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இதை பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர்களுக்காகவும் திருச்சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் தகப்பனே. அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. அவர்கள் படிக்கின்ற இடங்களிலும் அவர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அவர்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.